35 திருக்குறள் புத்தகம் விற்கிற போது ஒரு பிற்சேர்க்கையில சேர்த்து போடுறா கடைசி பக்கத்துல. அதுல என்ன குறிப்பிடுகிறான்னு சொன்னால் 1935 எழுதியதுல விசாக பெருமாள் ஐயர் அப்படிங்கிறவர் தான் இந்த சரவெடியை கொளுத்தி போடுறாரு. என்ன சொல்றாரு அவரு? ஆதி எனும் பறைச்சிக்கும் பகவன் என்ற பார்ப்பானுக்கும் 7 பிள்ளைகள் பிறந்தது, அதிலே ஒருவர்தான் திருவள்ளுவர் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி அகவற்பா எழுதி திருக்குறளோட சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டார். அப்புறம் வள்ளுவர் வைசிய பெண்ணை மணந்தாரா. அவர் இருந்தாலும் சொல்றாரு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அப்பயே எடுத்து வச்சிருக்காரு. வைசிய பெண்ணை மறந்து மயிலாப்பூரில் வாழ்ந்து இருந்தாரெல்லாம் சொல்லி வள்ளுவருக்கு கெட்டிக்காரத்தன்மை எப்படி வந்ததுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய இலக்கியத்தை அவர் எப்படி படைச்சாரு சொன்னா, அவர் எங்க ஆளு பார்ப்பனருக்கு பிறந்ததால அவர் அறிவாளி என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் இருக்கிறது. இன்றைக்கல்ல தோழர்களே, காவி தன்னை ஈர்க்கிறது என்று சொன்னால் 35 ஈர்த்ததனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். வள்ளுவருக்கு பூணூல் போட்டிருந்தாங்களே, நம்ம காலத்துல நல்லா தெரியுமே. கலைஞர் அவர்கள் வந்த பிறகுதான், திராவிட இயக்க ஆட்சி வந்த பிறகுதான் வேணுகோபால் சர்மாவை கூப்பிட்டு வள்ளுவர் படத்தை வரைய சொல்லி, அந்த வள்ளுவர் படத்திற்கு அதற்கு முன்பெல்லாம் பூணூல் போட்டிருப்பார் வள்ளுவர். இவர் வேணுகோபால் சர்மா தான் கலைஞர் அவர்கள் முன்னின்று அதை மாற்றிய போது அந்த பூணூலுக்கு மேல ஒரு சால்வை மாதிரி போட்டு மறைச்சாரு. அதை கூட நிறைய பேர் சொன்னாங்க, உள்ளார பூணூல் இருக்குங்க. பூணூல் இல்லைங்கிறத சொல்றதுக்காக அவ்வளவு நல்ல சிறப்பாக செய்த செயல் அந்த செயல். இதையெல்லாம் நாம் எதற்கு சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், திருக்குறளை தங்கள் பக்கம் ஈழ்க்கிற கூட்டம் இன்றைக்கும் பார்க்கிறோம்.